Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் லோடு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 340 கிலோ ஆன்ஸ் மற்றும் குட்காவை பறிமுதல் செய்த ஓட்டுநரை பிடித்தனர். காரை கூட்ரோட்டில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த லோடு வாகனத்தை சோதனையிட்டதில் 340 கிலோ ஆன்ஸ் மற்றும் குட்கா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. ஓட்டுநரிடம் விசாரித்த போது தூத்துக்குடியைச் சேர்ந்த சொர்ணலிங்கம் என்பதும் பெங்களூருவில் இருந்து சென்னை கோயம்பேட்டிற்கு விற்பனைக்கு கொண்டு சென்றது தெரிய வந்தது. சொர்ணலிங்கத்தை பிடித்து 2,40,000 ரூபாய் மதிப்புள்ள 340 கிலோ ஆன்ஸ் மற்றும் குட்காவை பறிமுதல் செய்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாததால் கஞ்சா கடத்துவது அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கொக்கைன் போதைப் பொருள் கடத்தியதாக கானா நாட்டைச் சேர்ந்தவர் உட்பட 2 பிடிபட்டனர். வானிலை ஆராய்ச்சி மையம் பேருந்து நிறுத்தம் அருகே கொக்கைன் வைத்திருந்த பிரவீன்குமார் என்பவர் சிக்கிய நிலையில் அவர் அளித்த தகவலின் பேரில் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் என்பவரும் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சர்வதேச போதைப்பொருள் மையமாக மாறியுள்ளது மீண்டும் நிரூபணமாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை கோயம்பேடு பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த 2 சிக்கினர். எஸ்டேட் குட்டை பகுதியில் நின்றிருந்த தனச்செழியன் என்பவரிடம் இருந்து மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து அவர் அளித்த தகவலின் பேரில் இதில் தொடர்புடைய பெரியசாமி என்பவரும் பிடிபட்டார். திண்டாடும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதன் காரணமாக இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் போதைப்பொருள் கடத்தல் துணிகரத்துடன் நடைபெறுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சென்னை கண்ணகி நகரில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த 3 பேர் பிடிபட்டனர். கண்ணகி நகரைச் சேர்ந்த அருண் அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1300 வலி நிவாரணி மாத்திரைகளை கண்டுபிடித்து பறிமுதல் செய்யப்பட்டது. இவருக்கு மாத்திரைகளை விற்ற பிரேம்குமார், பிரகாஷ் ஆகியோரும் சிக்கினர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் இளைஞர்கள் போதையில் சிக்கி வாழ்வை இழக்க நேரிடுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 20 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சுங்ககேட் பகுதிக்கு வந்த காரில் 6 மூட்டைகளில் கடத்தி வரப்பட்ட குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதில் தொடர்புடையதாக மணிகண்டன், கார்த்திகேயன் ஆகிய 2 பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப் பொருள் விற்பனையால் இளைஞர்கள் சீரழிவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை ஓட்டேரியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 2 சிக்கினர். இதேபோல் மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை பகுதியில் போதை பயன்பாட்டிற்காக பயன்படுத்திய 160 வலி நிவாரணி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்.